தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உங்கள் படம் டைட்டில் நிறைய டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சதுக்கு பிறகு ஆப்போசிட்லேருந்து அதே டைட்டில் கேட்குறாங்க. சரி. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பராசக்தி. சரி. ஸோ எஸ்கே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் வச்சிங்க. அதே போல் இந்த படத்துக்கும் ஒரு டைட்டில் வச்சுருந்தீங்க. ஏன் உங்கள் படம் டைட்டில் மட்டும் பிரச்சனைக்குள்ளே ஆகுது? அது ஒரு டைம் மட்டும் தான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக பராசக்தியில் மட்டும் நடந்துச்சு. அது வந்து அவங்க தெரியாமல் நடந்த ஒரு விஷயந்தான். அவங்களுக்கும் தெரியாது இந்த டைட்டில் என்கிட்ட இருக்குன்னு. தெரியாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு 2-3 ரெஜிஸ்ட்ரேஷன் யூனியன் இருக்குது. அங்கே எதேச்சியாக ஒரு நடந்த விஷயம் கடைசியில் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பெருசாகிடுச்சு, மக்கள் மனசில் போய் சேர்ந்துருச்சுன்றதுனால அது நானே ஃப்ரெண்ட்லியான அடிப்படையில், ஏன்னா ஒரு ப்ரொடியூசரோட வலியும் அவங்களோட ப்ரெஷரும் எனக்கு புரியுதுன்றதுனால நானே அன்பாக விட்டு கொடுத்தேன். ஆக்சுவலாக தெரியாமல் எப்பயாவது ஒரு தடவை கிளாஷ் நடக்கும். இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது யாருமே ஆக்சிடென்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு போகிறதில்ல, திடீர்னு முட்டிப்போம் இல்லையா, அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாதுன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும். அதில் ஒன்று நான் மாட்டினேன். பட் அது யாரும் அது காரணம் இல்லை. இதுல சி ஃபுல்லா காமிச்சிருக்கீங்க, கடல் தான் காமிக்கிறீங்க. ஏற்கனவே கடல்ல தான் ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆமா ஆமா ஆமா. ஸோ இந்த கடல்ல அதுக்கப்புறம் திரும்பியும் கடல்ல இறங்குறீங்க. நான் இறங்கல. பிராக்டிஸ் எடுத்து கரையிலேருந்து கொலைகாரனை பிடிச்சிடுறேன். ஆக்சுவலா அதான். விஜயானி சார், இது உங்களுக்கு 26வது படம் நினைக்கிறேன். என்னங்க சார், 26வது படம் நினைக்கிறேன். இவ்வளவு படம் மியூசிக் பண்ணிருக்கீங்க, நிறைய ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. பிச்சைக்காரன்ல இருந்து தமிழ் தெலுங்குலாம் நிறைய லாபம் சம்பாதிச்சீங்க. இன்னும் கடன் வாங்குறேன், வட்டி கட்டுறீங்களா? சம்பாதிச்ச பணத்தெல்லாம் என்னதான் பண்ணீங்க? வட்டி கட்டியிருக்கேன் சார். ஆக்சுவலா வட்டி தான் சார். விஜய் சார். எஸ் சார். எஸ் சார். ரைட் ஃப்ரம் சலீம்லேருந்தே எங்க இருக்கீங்க சார்? உங்களை பார்க்கணும். எஸ் எஸ். ஒன் ஆஃப் யுவர் வெரி ஓல்ட் ஃப்ரெண்ட். எஸ் சார். தேங்க்யூ சார். ரைட் ஃப்ரம் சலீம்லேருந்தே ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ், பட் அதுலேயே உங்களோட பாசிட்டிவ் ஃபீலிங்ஸை ஆடியன்ஸ்க்கு ஒரு வைப் கொடுக்குறீங்க. சரிங்க சார். இஸ் இட் எ வெரி கான்ஷியஸ் டிசிஷன்? அது இல்லை சார், கேஷுவலாகவே அமையுது சார். ஆக்சுவலாக சாதாரணமாகவே அமையுது. சசி சார்கிட்ட பிச்சைக்காரன் கதை கேட்கும் பொழுது அந்த பிச்சைக்காரன் எனக்கு அவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோவாக தெரிஞ்சுது. அந்த டைட்டிலும் சரி, பேரும் சரி, எனக்கு தானாகவே அது மேலே ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. எனக்கு நெகட்டிவாக தோணலை சார். அதை பார்க்கும்பொழுது, இந்த மாமையை பார்க்கும்போது எனக்கு தோணலை. ஆக்சுவலாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு இந்த நெகட்டிவிட்டி மேலே அப்படி என்ன பாசம்? சைக்கோன் படம் எடுக்கீங்க, கொலைகாரன் எடுக்கீங்க, ஹிட்லர் நடிக்கீங்க, அது கூட பரவாயில்ல. இந்த மேடையில் ஆமை ஆந்தையெல்லாம் யாருமே வச்சதே இல்லை. அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக நினைப்பாங்க. நீங்கள் மெயினாக ஏன் இதை இந்த படத்தில் இந்த மேடையில் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க? அதான் சார். ஒன்றும் இல்லை சார். இந்த குமார் சார் மேலே வாங்க சார். ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலாக காலங்காலமாக இந்த ஆமா பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் உருப்பட்டதுலன்னு சொல்கிறாங்கல்ல. பாவம் இது என்ன பண்ணுச்சு? எத்தனையோ அமீனாக்கள் தான் வீட்டில் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. தோராயமாக ஒரு 50,000 அமீனாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க, பொண்டாட்டியை பார்த்துக்கிறாங்க. ஸோ ஜென்ரல் பொதுவாக ஒரு பழமொழியை வச்சுட்டு போயிடுறோமே, அந்த ஆமையை கூப்பிட்டு ஃப்ரெண்டில் வச்சு இந்த படத்தை ஓட்டி காட்டணும், அந்த ஆமை மேலே உள்ள கலங்கத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதனால தான் அந்த ஆமையை வச்சேன் ஆக்சுவலாக அந்த படத்தில். தேங்க்யூ சார். இது என்னோட பேர் கிடையாது. நான் ஒரு கதையை சொல்லிடுவேன். சாரி, படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அஜய், this for you. Yes ma'am. Congratulations. Thank you very much ma'am. And ரொம்ப கொடூரமான வில்லனா அறிமுகமானீங்க. Of course விஜய் ஆண்டனி சார் ஃபர்ஸ்ட் படத்துல lot of negative shades இருந்தது அவரோட கேரக்டர் ஆக்டிங் வர்ச்சே. But in any case மாமா கிட்ட இருந்து he is a multitasking personality. மாமா கிட்ட இருந்து one fine thing, what did you learn? Dedication, effort and his dedication to the craft. அதாவது நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் காலங்காத்தால் 4 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசினாலும் அந்த வேலையை பற்றிட்டான்னு வழக்கமாக ரொம்ப படித்தா அந்த அப்படியே எடிட்டர் நீங்கள் தூக்கத்தில் கூடும்போது அந்த பாடம் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த நேரத்தில் நீங்கள் என்ன கூப்பிட்டு பேசினாலும் ஹிஸ் ஃபுல் மோட்டிவ் இன்டென்ட் இஸ் ஒர்க். அண்ட் அந்த மாதிரி டெடிகேஷன் நான் இது வரைக்கும் வெளியே பார்த்ததில்ல. ஐ மீன் அஃப்கோர்ஸ் லியோ ஜான் சார், பட் பர்சனலாக இந்த அளவுக்கு நான் பார்க்குறது திஸ் ஒன் திங் ஐ அட்மையர் அபவுட் ஹிம் a lot. வெளியில ரொம்ப பார்த்தா அமைதியா இருக்கிறவர், பிஃபோர் கேமரா போனா வேற மாதிரி மாறிடுறாரு. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதே தான் மேம் பின்னாடியும் ஆக்சுவலாக. அதாவது வேலைன்னு வந்துட்டா வேலை, பர்சனல்னு வந்துட்டா பர்சனல். அண்ட் அதான் சொன்ன டெடிகேஷன், அந்த மொமெண்ட்டுக்கான டெடிகேஷன், ஹி லிவ்ஸ் இன் த ப்ரெசென்ட். அந்த மொமெண்ட்டில் என்ன தேவைப்படுது அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு 10 விஷயங்கள். இங்கே அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஹி ஹேட் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் திங்ஸ் டு அட்ரஸ். அண்ட் வெவ்வேறு நேரத்தில் அது மாறும். ஸோ அந்த நேரத்துக்கு இஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஹி அட்ரஸஸ் திங்ஸ் மேம். ஸோ தட் கிரிக்கெட்டா நீங்கள் கூடிய சீக்கிரமே காக்கி ட்ரெஸ் போட்டீங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லா ஹீரோயினுக்கு போலீஸ் கேரக்டர் கிடைக்காது. உங்களுக்கு கூடிய இரவிலே கிடச்சிருக்கு. அந்த காக்கி ட்ரெஸ் போடும்போது எப்படி இருந்தது நடிக்கிறதுக்கு? கொஞ்சம் இறுக்கமாக நடிச்சிருக்கீங்க, அது எப்படி இருந்தது?
அதான் சார் எனக்கு படம் வந்து தான் நீங்கள் தான் சொல்லணும் பார்த்து. ஏன்னா நானே இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதுனால, இது வந்து அதான் நான் சொன்ன மாரி இப்போ வரைக்குமே ரொம்ப சைலண்ட்டாக கிராமத்து பொண்ணா தான் முக்காவாசி படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் வந்து வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த ஜஸ்டிஸ் நான் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். வெளியில் பார்த்துட்டு இனிமேல் தான் தெரியும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதுல. பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். டைரக்டர் சார் லியோ விஜய் சார். ஆண்டனி சார். லியோ சார்ல ஒரு கொஸ்டின் மணி நான் முடிச்சிடுறேன். எஸ் சார். லியோ சார். சார் சொல்லுங்கள். சார் படத்துக்கு எடிட்டர்ஸ் தான் ஆக்சுவலாக ஒரு படத்தை நிப்பாட்டுறது. இந்த ட்ரெய்லர் பார்வை கிரிப்பிங்காக இருந்தது. தேங்க்யூ சார். இவ்வளோ படத்தை எடிட் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு அந்த இது இருக்கும். ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எடிட்டராக இருந்ததுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா டேரக்டரா? நிச்சயமா. ஏன்னா எனக்கு எடிட்டிங்காக தான் நான் டைரக்ஷன் எடுத்தேன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா எடிட்டிங் தான் ஸ்டோரி டெல்லிங். ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கிற இடத்துல தான் எடிட்டிங் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதை முடிக்கும் பொழுது படம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் திருப்பி எடிட் பண்ணும்போது அதை ரீரைட்டிங் தான் சொல்லுவோம். ஏன்னா எழுதுனது எடுத்தது நம்ம நினச்ச மாதிரி வர வேண்டிய இடம் வந்து எடிட்டிங் தான். அதை கொண்டு வர மேக்ஸிமம் ஒர்க் அங்கே தான் நடக்கும். ஸோ அந்த எடிட்டிங் தான் ஸ்டோரி டெல்லிங் முக்கியமான ஒரு தேவை. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணணுன்னு கூட மெனக்கெட்டு இந்த ஸ்க்ரீன் ப்ளே இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் ப்ளேவும் எடிட்டிங்கும் ஒரு பிரதர்ஸ் மாதிரி தான். ரெண்டும் ஒன்று தான். சார் எஸ் சார். எஸ் சார். இது உங்கள் குடும்ப படம். சரிங்க சார். ப்ரொடியூசர் ஏன் வரல? அப்புறம் வந்து நீங்கள் இப்போ தம்பியை வந்து நீங்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? ஆமாம் சார். எப்படி சார் அவர்கிட்ட எப்படி? ரொம்ப பேர் டெடிகேஷன் பார்த்தேன். பிச்சைக்காரனில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணாப்புல. அதான். இப்போ திடீர்னு சடனாக பிச்சைக்காரன் டைரக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். பிச்சைக்காரன் 2. அப்போ எனக்கு சுற்றி ஆள் கிடைக்கல. அப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சிருந்தாப்புல வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்போ நான் பார்த்த டெடிகேஷன், அவரோட இன்வால்வ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஆர்வம் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக சில ரீல்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாப்புல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒய்நாட்டுன்னு சொல்லி தோணுச்சு. அதனால் நிறைய டேரக்டர்ஸை பண்ணுற மாதிரி இவங்களையும் பண்ணி விட்டலாம்னு நினச்சேன். இல்லை நடிக்கிறது தான் நிறைய டேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்துகிற மாதிரி என் படத்துலேயே நிறைய பேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஐ திங்க் இந்தியா பாகிஸ்தானில் மணிகண்டன் கூட நான் வந்து செகண்ட் ஹீரோவாக போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அது மாதிரி எனக்கு பார்க்கும்போது ஃப்யூச்சரில் தான் சொன்னேன் இல்லையா, நிறைய புது டேரக்டர்ஸ், புது நடிகர்கள், பெரிய நடிகர்கள் கூட வச்சு பண்ணுறதுக்கு நிறைய பிளான்ஸ் எனக்கு. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஹீரோயினாக பண்ண தீப்ஷிகா ஒரு வார்த்தை பேசுவாங்க. Good evening, everyone. Thank you so much for all the press and media people presented here. First of all, I want to say thanks to Director Leo John Paul for the opportunity. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எடிட்டர் இன் தமிழ் we have. அவரோட படங்கள் எல்லாமே சூதுக்கவும், உண்டாசு பற்றி, இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, காதலும் கடந்து போகும், எல்லாமே என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ். And it's the best film we have in Tamil. So I was very excited அவர் கூட இந்த படம் பண்ணுறதுக்கு. And he's a very dedicated director too. And he will shine as the best director too in Tamil. விஜயாண்டன் சார் ஒரு நிமிஷம் ஒரு சாரிங்க, இவங்களை பற்றி நான் மேடையில் பேசுகிறது தவறிட்டேன். 2 விஷயம் மட்டும் அவங்கள பற்றி சொல்லிடுறேன், ஏன் இவங்களை கேஸ்ட் பண்ணணுன்னு. அஜய்க்கு ஒரு லவ் பேராக இவங்க முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்கள சாய்ஸ் எடுத்து 2 ரீசன். ஒன்று வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2வது தமிழ், அருமையான தமிழ் பேசுவாங்க. இது 2 விஷயம் தான். தமிழ் தெரிந்த ஹீரோயின்கள் ரொம்ப கம்மி. எங்கள் படத்தில் 4 ஹீரோயினுமே தமிழ் நல்லா தெரியும். ஸோ அதனால தான் அவங்க இந்த படத்தில் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. விஜயாண்டன் சார் தம்பி யார் இங்கே இருக்கீங்க? ஆக்சுவலாக இங்கே எஸ் தம்பி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நிமிஷம், இவங்க இன்னும் பேசி முடிக்கல, ஒரு நிமிஷம். So thank you Leo sir, and thanks to the production company. Such a passionate film production company. நீங்கள் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூஸியாக அண்ட் ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டாக பண்ணுறாங்க. அண்ட் சாரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இட்ஸ் அ வெரி ஹம்பிள் மேன் டு ஒர்க் வித். அண்ட் இந்த படத்தில் எனக்கு நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. நான் இந்த படத்தில் அஜய்க்கு பேரை பண்ணியிருக்கேன். அஜய் இந்த படத்தில் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு, நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ June 27th இந்த படம் தியேட்டருக்கு வருது. யூ ஆல் லவ் த ஃபிலிம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார்.
விஜயானந்த் எஸ் எஸ் தம்பி சமீப காலமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு துறை வந்து எல்லாருமே சினிமா துறையெல்லாம் உழவு ஆரம்பிச்சிட்டீங்களா? பார்த்துட்டே என்னடா இன்னைக்கு பாவம், ஐயோ பாவம், இவர் இப்பதான் ரொம்ப நீங்க நோவடிச்சிட்டோம். மேடையில ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வட்டிலாம் இவர் கட்டிட்டு இருக்கமான்னு ஒரு சொன்னீங்க. நிமிஷம்ப்பா, இவர் ரொம்ப நோவடிச்சிட்டோம், ஐயோ பாவம்னு விட்டுட்டு போக ட்ரை பண்றீங்கன்னு நினைச்சேன். இல்ல நீங்க கருப்பு கலர் நீங்க அடிச்சு வந்து வந்தீங்களா? சரி ஒயிட் வேற கருப்பு வேற இருக்கு. சரி So, சரி வெள்ளை கருப்பு அப்படின்ற மாதிரி சிகப்பு இங்க. நீங்க தான் ஒயிட் உங்களுக்கு இருக்குல்ல ஓ அது ஃபேஸ்லயே. சிகப்பா தெரியுதா உங்களுக்கு? ஆமா. ஓ சரி சரி So, இப்ப ஈடி வந்து நிறைய சுத்திட்டு இருக்கு. இப்போ சரி. பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாலும் இவ்வளவு அளவுக்கு நம்ம ஜெயிச்சோம்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதான் வட்டி வட்டி வாங்குறேன்னு கட்டிட்டே அதை இருக்குன்றீங்க. சொல்லிட்டேன். எடுத்தவொடனே நான் என்ன சொன்னேன், அதானே சொன்னேன். ஏன்னா பெரிய பெரிய படங்கள்லாம் லாக்ல இருக்குல்ல, அதனால சொல்ல வந்தேன். இது தம்பி உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு பாவம் 1000 பிரச்சனை இருக்கு. சரி, சார் எனக்கு பிரச்சனை வந்திருந்து இருக்கு. அந்த சிறப்பு மாதிரி. சேர்த்த அப்புறம் அனைவருக்கும் எங்கள் முக்கியமான அன்பு விஷயம் சொல்ல நன்றியும் மறந்துட்டேன். தேங்க்யூ. அடுத்த நிகழ்ச்சிக்காக வெளி வெயிட் பண்றாங்க. அடுத்த படம். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி.